ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பிரின்சஸ் கட் வந்து எப்படி பொட்டிக் ஸ்டைலில் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்கன்றதை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரண்ட் ஓப்பன் இல்லாமல் பேக் ஓப்பன் ப்ளவுஸு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாக வந்து கன்சீல் பண்ணி கரெக்டாக வந்து அடித்து திருப்பியாச்சு. இந்த மாதிரி வந்து திருப்பி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து பிரின்சஸ் கட்டு நம்ம எப்படி பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இப்போது இந்த பீஸில் இந்த பீஸ் இருக்கு இல்லையான்னு தெரியும், இந்த பீஸ் கிட்ட வந்து நம்ம எப்படி வந்து கன்சீல் பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம லைனிங் வைக்கலாமா இல்லை நம்ம வந்து மெயின் பீஸ் வைக்கலாமான்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுப்புலேயே வந்து பார்த்திங்கனாக்கா லைனிங்கை தான் வச்சிடணும். ஏன்னு கேட்டாக்கா அந்த லைனிங் வந்து இழுத்து தரும். அந்த இழுத்து தராமல் நம்ம வந்து கரெக்டாக வந்து லைனிங் டு லைனிங் வைக்கணும். மெயின் பீஸும் வைக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இப்போ மெயின் பீஸு. நம்ம வந்து இதை வந்து இப்படி வந்து தைக்க போகிறோம். சரிங்களா? கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு தான் நம்மளுக்கு தையலுக்கான இடம் விட்டுருக்கோம். அதே மாதிரி 1/2 இன்ச்சு தையலுக்கான இடத்தை நம்ம விட்டுட்டு நிதானமாக பொறுமையாக தைங்க. பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சு தான், ரொம்ப இழுக்க வேண்டாம். இப்படி தச்சிடணும். இது வந்து லைனிங் பீஸை நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இங்கே பேடட் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இப்படி கூட இது வந்து கரெக்டாக வந்து இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து அயன் பண்ணிடணும். இப்படி வச்சுட்டு கரெக்டாக நீவி விட்டு அயன் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட் எதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து பேட் கப்பு கூட வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் பிரின்சஸ் கட்டில் எப்படி பேட் வைக்கிறதுன்றதும் நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இது கரெக்டாக எப்படி அதே 1/2 இன்ச்சு பார்த்துக்கோங்க. ரைட் டு ரைட்டு அதே 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு வரணும்.